இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவரின் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 4 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவரின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், மீண்டுமா நான் உங்களை கட்டி எழுப்புவேன், நீங்கள் கட்டப்படுவீர்கள். அதோடு மட்டுமல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி மீண்டுமா உங்கள் தேவனாய் இருந்து உங்களை நடத்துவேன் அந்த இடத்திலே வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனங்களை வாசிக்கும்போது அதான் சொல்லப்பட்டிருக்கு, அக்காலத்தில் நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்து கட்டி எழுப்பி மீண்டுமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். அநேக நேரத்திலே இடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட வாழ்க்கை குடும்பங்கள் என்று ஏராளமாய் பார்க்கிறோம். சரீரங்கள் சிதைக்கப்படுகிறது, கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுகிறது, எல்லா பக்கங்களிலும் நெருக்கம், ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள், ஒன்றுமில்லாமல் அவர்கள் குடும்பம் ஆகிவிட்டதில்ல பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். விபத்திலே, ஆபத்துகளிலே ஒரு நாள் இரவோடு இரவு குடும்ப சூழ்நிலையை தலைகளாய் மாறிவிடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், மீண்டுமாய் பட்டுப்போன நிலைமையா இருக்குமானால் துளிக்க வைப்பாராம், முடிந்து போனதால் மீண்டுமாய் உயிர் பெற வைப்பாராம். அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு அருமையான ஒரு சாட்சி நான் கேட்டு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெரிய மால் மாதிரி பெரிய கடை வைத்திருக்கிறவங்க, அது ஃபயர் ஆகி போச்சுது. எரிந்தா பேராளமான நஷ்டம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனுடைய உரிமையாளர் படுத்த படுக்கை குடும்பத்தார் அப்படியே சோர்ந்து படுத்து விட்டார்கள். ஏனென்றால் முயற்சி எடுத்து திரும்ப சரி பண்ண வரும்போது எவ்வளவு பெரிய அமௌண்ட் அவங்க இது பண்ண வேண்டும். அதை செய்வதற்கு உங்கள்கிட்ட பணம் கிடையாது. இது அத்தனையும் போட்டு செய்வதற்கு எந்த உதவியும் கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து பார்த்து ஒருவேளை இன்சூரன்ஸ்ல கிளைம் வந்துச்சுன்னா ஓரளவு திருப்பி தூக்கி நிறுத்த பிரயாசப்படலாம் முடியும். ஆனால் அந்த கம்பெனிக்காரங்க நான் வரேன் அவங்களும் 2 நாட்களை கடத்தும் பொழுது இன்னும் சோர்வு வந்து விட்டது. அப்ப அங்க கர்த்தருடைய ஒரு தாசனுக்கு போகிறார். ஊழியர் போய் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு அவர் போய்விட்டார். அடுத்த நாளே இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஆட்கள் வந்து பார்த்து எல்லா கிளைமையும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க பண்ணி கொடுக்கிறோம். நாங்க அடுத்த ஒரு நண்பர் வருகிறார். கவலைப்படாதப்பா, என் மகளுடைய கல்யாணம் இன்னும் 2-3 வருஷம் ஆகும், நான் அப்புறம் பண்ண போறோம். ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 50 lakhs மேல ஒரு பெரிய அமௌண்ட் நாங்க வச்சிருக்கிறோம். இப்போ உனக்கு தந்திரத்தை நீ அதை யூஸ் பண்ணு, அதுக்குள்ள ஒரு 2-3 வருஷத்துல எனக்கு திருப்பி கொடுத்திருந்தாங்களா? உங்களால் நம்பவே முடியவில்லை. பாருங்கள், உடனே தங்களுடைய வேலையை ஆரம்பித்தார்கள். இந்த கடையை புதுப்பித்தார்கள். எல்லா பொருட்களையும் வாங்கி திரும்ப வைத்து வித்தின் 1 month கூட ஆகல, பழையபடி நார்மல் நிலைமையில அந்த கடை வியாபாரங்கள், அந்த வேலைகள் எல்லாம் தொடங்கி திரளான கூட்டங்கள் திருப்பி வர ஆரம்பித்தார்கள். இவருடைய எல்லாவித நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றினார். மறுபடியும் தூக்கி நிறுத்தி அங்கே ஆடல் பாடல் சத்தம் கேட்கிற அளவுக்கு காரியங்களை மாற்றி கொடுத்தார். நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவர். நினைக்கல இவ்வளோ பெரிய காரியமா இருக்குது, எப்படி செய்ய முடியும்? தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்வார். இன்னைக்கு சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். என்ன செய்வது, இனி ஒண்ணுமே எனக்கு இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டா, மறுபடியும் கட்டி வைப்பேன்னு சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. அநேக நேரத்தில் இழப்புகள், பாடுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், எல்லாவற்றும் தோல்விகளை சந்தித்து ஏராளமான பிள்ளைகள் வேதனையோடு கடந்து போகிற நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிற பிள்ளைகளை எனக்கு தைரியம் கொடுத்து நான் மீண்டுமாய் கட்டுவிப்பேன், மீண்டுமாய் எழுப்புவேன், மீண்டுமாய் அற்புதத்தை செய்வேன் சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. நம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே. நீ ஜீவனுள்ள தேவன், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல இந்த வார்த்தையின்படி கேட்கிறவருக்கும் நீ வாக்கு கொடுப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே உதவி செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆதி நிலை எதுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, ஆழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும்.
சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.